ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா ஒன் பஞ்சாயத்து. இந்த அற்புதமான 2024 கடைசி கிராண்ட் ப்ரீ டிஸ்கஷன், அபுதாபி ஜிபி டிஸ்கஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் சபரீஷ். வணக்கம்பா. அருமையான ரேஸ், நிறைய ஆக்ஷன் இருந்துச்சு ஆன் ட்ராக் அண்ட் தென் கம்ப்ளீட்லி ஹோல்சம் வீக்கெண்ட். லூயிஸ் பர்சனலி P4 முடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி போனோ எண்ட் ஆஃப் த ஏரான்னு சொல்லும்போது எனக்கே தொண்டை அடைக்குது ஆஸ் அ ஃபேன். அப்படின்னா ஐ டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வுட் பி ரன்னிங் த்ரூ போனோஸ் மைண்ட், த்ரூ லூயிஸ் மைண்ட், ஈவன் ஆமா. டோட்டோஸ் மைண்ட். அண்ட் நிறைய ஹோல்சமான ரேடியோ மெசேஜஸும் இருந்துச்சு. ரேஸ் முடிஞ்சவொடனே மெக்லாரன் ஃபெராரி மெக்கானிக்ஸ் when they hugged each otherலாம் பயங்கரமாக இருந்தது. ஐ நோ தட் போன வீக்கே நம்ம டிரைவர்ஸ் பாயிண்ட்ஸை பற்றி பேசி என்ன ஆக போகுதுன்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். பட் ஸ்டில் தேர் ஆர் சம் டிரைவர்ஸ் ஹூ நீட் மோர் மென்ஷனிங். அதனால நம்ம ஸ்டாண்டிங்ஸ் பார்ப்போம், டிரைவர் ஸ்டாண்டிங்ஸையும் பார்ப்போம், கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டாண்டிங்ஸையும் பார்ப்போம். இந்த ரேஸில் டேர்ன் ஒன்னே ஒரு செம்ம இன்சிடென்ட் இருந்தது. அதை பற்றி மெயினாக டிஸ்கஸ் பண்ணிட்டு அண்ட் தென் யாருக்கெல்லாம் நாம் ப்ரைஸஸ் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ ப்ளீஸ் டேக் அஸ் த்ரூ த ஸ்டாண்டிங்ஸ். கண்டிப்பாப்பா. ஸோ டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் 437 பாயிண்ட்ஸில் முடிச்சிட்டாரு. செகண்ட் நாரிஸ் 374. ஸோ இந்த ரேஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பேசணும், நாரிஸ்க்கும் சார்ல்ஸுக்கும் 8 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு, எப்படி போகுது அப்படின்னு. பட் சார்ல்ஸ் அந்த பெனல்ட்டி எனர்ஜி ஸ்டோர் மாற்றணும் அண்ட் 10 பிளேஸ் கிரிட் பெனல்ட்டி வாங்கினாருன்ற உடனே அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக ஆர் இம்பாசிபிள், க்ளோஸ் டு இம்பாசிபிள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் ரேஸும் முடிஞ்சுது. செகண்ட் நாரிஸ் 374, தேர்ட் சார்ல்ஸ் 356. ஆக்சுவலி ஆஸ்கர் பியாஸ்ட்ரியும் சைன்ஸும் கொஞ்சம் கிட்ட இருந்தாலும் நம்ம ரேடார்லேயே இல்லை. பட் ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த டேர்ன் ஒன் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சைன்ஸ் செகண்டில் இருந்தார், பியாஸ்ட்ரி பின்னாடி இருந்தார். ஸோ பட் ஸ்டில் பியாஸ்ட்ரி வந்து ஃபோர்த்தில் முடிச்சிட்டாரு 292, சைன்ஸ் வந்து 290. ஸோ 2 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் பேசிக்காக தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சாம்பியன்ஷிப் ஒரு மாதிரி செம்ம க்ளோஸாக, டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் ஸ்டாண்டிங்ஸ் வந்து செம்ம க்ளோஸாக முடிஞ்சிருக்கு 2, 3, 4 and 5ல். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது கடைசி வரைக்கும் போச்சு. நம்ம பேசின மாதிரி கடைசியில் மெக்லாரன் வந்து சூப்பராக தே ஹெல்தியர் நர்வ்ஸ் தான். இந்த அபுதாபி சாயங்காலம் வந்து ஒரு மாதிரி அந்த ஈவினிங் பார்த்தாலே என்னமோ நடக்க போகுது. இந்த அனிமேலெல்லாம் ஒரு பர்டிகுலர் இடம் இருக்கும், ஒரு மாதிரி அப்படியே மழை பெய்யற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி காத்தடிக்கும், ஆஹா எவனோ வரப்போறான், ஏதோ நடக்க போகுது, ஆமா ஏதோ எபிக் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஸ்டோரி டெல்லிங்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு வைப் தான் எப்போதுமே அபுதாபி. அந்த சாயங்காலம், அந்த அபுதாபி சாயங்காலம் பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா அந்த ஒரு மாதிரி இதுதான் இருந்துச்சு. பட் ஆனால் மெக்லாரன் வந்து தே ஹெல்த் தேர் நர்வ்ஸ் சூப்பராக பண்ணாங்க. ஸோ மெக்லாரன் வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்காங்க 666 பாயிண்ட்ஸ். செகண்ட் வந்து ஃபெராரி 652. கண்டிப்பாக லைட்டாக மென்ஷன் பண்ணும் ஃபெராரியோட கிரிட்டிங்க. சைன்ஸ் சூப்பராக ஓட்டினாரு, சார்ல்ஸும் செமையாக ஓட்டினாரு. பட் ஸ்டில் அவங்களால முடியல. தேர்ட் வந்து ரெட் புல் 589, அவங்க தேர்டு நமக்கு தெரிஞ்சது தான். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பார்த்தோம்னா மெர்சிடிஸ், ஆஸ்டான் மார்டின் அவங்களோட ஓன் உலகத்துல பேசிக்கா இருந்தாங்க. முக்கியமான ஃபைட்டுன்னு பார்த்தோம்னா 6, 7, 8 தான். ஆல்பின், ஹாஸ், வீகார் 3 பேருமே வந்து அந்த பிரேசிலுக்கு அப்புறம் பிக்சருக்குள்ள திடீர்னு ஒரு 3-way ஃபைட் நடந்துச்சு. இவன் யாரா இங்க அப்படின்ற மாதிரி வந்து கடைசியில பார்த்தா பிரேசிலுக்கு அப்புறம் இந்த ரேஸ் ஏதோ மழை பெஞ்சுதுங்க அப்படி இப்படின்னு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பெருசா ஒன்றும் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரியான ஒரு வைப்பு தான் அக்ராஸ் த கம்யூனிட்டி இருந்தது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் they have turned a cornerங்க. சூப்பராக பண்ணாங்க ஆல்பின். எஸ்பெஷலி கேஸ்லியோட கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலு. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களால வந்து they were able to hold on to the 6th position. ஸோ இந்த காசு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஆல்பின் வந்து 65 பாயிண்ட்ஸில் முடிச்சாங்க 6th பொசிஷனில். செவன்த் ஹாஸ் 58. என்னதான் ஆல்பினை நம்ம பாராட்டினாலும் we have to feel for ஹாஸ். ஏன்னா அக்ராஸ் த இயர் பேசிக்காக வந்து அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, செமையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கஷ்டப்பட்டு ஒரு பையன் வந்து ஸ்கூல் டைம்ல இருந்து பிட்டு போட்டு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு பார்த்து திடீர்னு ஒரு ஆள் ஹேண்ட்ஸமா வந்து தட்டிட்டு போற மாதிரி ஆல்பின் தட்டிட்டு போயிட்டாங்க. பட் ஸ்டில் 7th முடிச்சிருக்காங்க. இந்த வருஷம் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அண்ட் நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொமாட்ஸோட அவரோட லீடர்ஷிப் எவ்வளோ வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்கு அப்படின்றது நமக்கு கிளியர் கட்டாக இப்போ குவான்டிஃபைபிளாக நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ பார்க்கணும் அடுத்த வருஷம் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஹாஸ் மாதிரியே வீகார் வந்து வருஷம் ஆரம்பம் நல்லா பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தே லாஸ் சம்வேர். மிட் சீசனில் வந்து அவங்களோட அப்கிரேட்ஸ்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகலை. டீமை சேஞ்ச் பண்ணுறது, ரிகார்டோ இருப்பார் இருக்க மாட்டார் போவார், அண்ட் லியம் லாசன் அண்ட் ஆல் தோஸ் ட்ராமா
ஃபார் த செகண்ட் ரெட் புல் சீட். இது எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு மெஸ் தான். அதனாலேயே அவங்களுக்கு ஃபோக்கஸ், டிரைவர்ஸ்க்கு ஃபோக்கஸ் இருந்திருக்காது. ஸோ அது கிளியரா ரிசல்ட் தெரியுது. தே வில் பி டிசப்பாயிண்டட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு விகார்ப் வந்து 6th முடிச்சிருக்கலாம். இந்த 3 டீமுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பரா அந்த ஒரு 3-way ஃபைட்டை மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ இப்படி தாங்க பேசிக்கா ஸ்டாண்டிங்ஸ் இந்த வருஷத்துக்கு முடிஞ்சிருக்கு. And thanks for the standings wrap up one last time for 2024. ரேஸ்ல நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. ஆனா நம்ம பேச போறது டர்ன் 1 கிராஷை பத்தி மட்டும்தான். தேர் வேர் அதர் கிராஷஸ், நேம்லி பொட்டாஸ். ஐ மீன் வருஷம் முடியும் போது பொட்டாஸோட ஒரு போலிங்கை திருப்பி நம்ம பார்த்தது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் இட்ஸ் ஜஸ்ட் சேட் தட் நல்ல குவாலியில முடிச்சாரு, பட் டூ unnecessary கிராஷஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டர்ன் 1 மூவ் ஆஃப் அ சாம்பியன். ஐ எம் கோட்டிங் ஆஸ்கர் பியஸ்ட்ரி ஹியர். அந்த கிராஷ்லேருந்து ஆரம்பிப்போம். அண்ட் தென் வி வில் மூவ் ஆன் டு ப்ரைசஸ் ஃபார் மெக்லாரன், ஃபெராரி, அண்ட் தென் அஃப்கோர்ஸ் வி வில் டாக் அபவுட் லூயிஸ். ஸோ டர்ன் 1 அந்த மூவ் தேவையா, அண்ட் அவர் என்னென்ன பேசினாரு அதை பற்றியும் பேசுவோம். தேவையே இல்லைங்க, பேசிக்கா அன்னெசரி. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அட்லீஸ்ட் ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹி அப்பாலஜைஸ் டு ஆஸ்கர். அண்ட் ஆஸ்கரும் வந்துட்டு நல்லா சொன்னார் அந்த போஸ்ட் ரேஸ் கான்ஃபரன்ஸில். ஹி அப்பாலஜைஸ். அண்ட் நானும் வந்து காலப்பிண்டோ பின்னாடி கொண்டு போய் விட்டேன்னு அதை ஒரு மாதிரி அவர் ஃபன்னியாக எடுத்துகிட்டு போயிட்டார், ஆஸ்கர் பீயிங் ஆஸ்கர். பட் கம்மிங் டு மேக்ஸ் பார்த்தோம்னா அந்த மூவ் தேவையே இல்லை. அவர் அழகாக வந்து சயின்ஸை ஓவர்டேக் பண்ணிட்டு அழகாக பின்னாடி மெக்லாரன் பின்னாடி இருந்திருக்கலாம். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் ரெட் புல் ஹேட் த பேஸ் டு கைண்ட் ஆஃப், ஈவன் மேக்ஸ் ஹேட் த பேஸ் டு கைண்ட் ஆஃப் ஃபைட் மெக்லாரன் இந்த ரேஸில். ஸோ அண்ட் ரொம்ப லேட்டான டைம். ஸோ நான் இனிஷியலாக நினச்சது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மேபி ஆஸ்கர் கொஞ்சம் காஷியஸாக இடம் விட்டுருக்கலாமோ அப்படின்னு, அண்டர் த அசம்ஷன் தட் ஆஸ்கருக்கு தெரியும் மேக்ஸ் வராரு அப்படின்னு. பட் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணது என்னன்னு பார்த்தோம்னா, ஆஸ்கர் செக் பண்ணும் போது யாருமே இல்லை. ஹி தாட் தட் இட் இஸ் சேஃப், த கார்னர் இஸ் சேஃப் அண்ட் த கார்னர் பிலாங்ஸ் டு ஹிம். அப்புறம் திடீர்னு லாஸ்ட் மொமெண்ட்ல கைண்ட் ஆஃப் மேக்ஸ் வந்து லஞ்ச் பண்ணிட்டாரு. பண்ணதுக்கு அப்புறம் கூட ஹி வாஸ் கைண்ட் ஆஃப் எதுவும் கோவமா எதுவும் இது பண்ணல, ஆஸ்கரை பிளேம் பண்ணல. ஒரு மாதிரி அன்லக்கி அப்படின்னு சொன்னாரு, அன்லக்கி ஐ வாஸ் அலாங் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான இதுவாக தான் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு கடைசியில வந்து ஸ்டூபிட் இடியட்ஸ்னு சொல்லிட்டு ஸ்டூவர்ட்ஸ் இது பண்றது, எனக்கு அங்கதான் இடிச்சது. இட் இஸ் நாட் ஃபேர் அட் ஆல். இட்ஸ் லைக் எப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா அது ஒரு ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு. லைக் மேக்ஸ் கைண்ட் ஆஃப் புச்சரிங் எவ்ரி ஒன். எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் இப்போ எஃப்ஐஏ கிரிட்டிசைஸ் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் லைக் டூ அண்ட் ஃப்ரோ தான் பேசிக்கா. இட்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் போகிற டிஸ்கஷன் தான். எஃப்ஐஏ நல்லா பண்ணணும்னா டிரைவர்ஸ் அசோசியேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். தே ஹாவ் டு லெட் தேர் தாட்ஸ் அவுட். அதெல்லாம் உண்மைதான். பட் டே இன் டே அவுட் சும்மா எல்லாத்துக்கும் வந்து ஸ்டூவர்ட்ஸை பேஷ் பண்ணுறது, எஃப்ஐஏ பேஷ் பண்ணுறது, பெனல்ட்டிஸை பேஷ் பண்ணுறது, தட்ஸ் நாட் ரைட், தட்ஸ் நாட் குட். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அந்த இன்சைட் லைன் போயிருக்கவே தேவையில்ல. இந்த இடத்துல ஆக்சுவலி இடியேட்டுன்னு பார்த்தா டு பி ஹானஸ்ட் நீங்கள் தான். சிம்பிளாக அழகாக பின்னாடி 3rd போடியம் அடிச்சிருக்கலாம். பட் தேவையில்லாத வார்த்தைகள் விடுறது, ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல விடுறதுங்கிறது வேற. நம்மளே நிறைய வாட்டி வந்து டிரைவர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் நாட் ஈஸி. நம்ம ரூம்ல இருந்துட்டு அவங்கள கோவப்படக்கூடாதுன்னு சொல்றது இது இல்லை அப்படின்னு. பட் இந்த மொமெண்ட்ல அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க பெனல்ட்டி சர்வ் பண்ணிட்டீங்க. அப்புறம் வந்துட்டு ஸ்டூவர்ட்ஸை வந்து ரொம்ப தரக்குறைவா பேசுறதுலாம் வந்து உண்மையிலே இட்ஸ் நாட் அ பிஹேவியர் ஆஃப் 4-time வேர்ல்ட் சாம்பியன். இது நம்ம வருஷம் ஸ்டார்ட் பண்ணும் போதே பேசணும். ஒரு சில பனிஷ்மெண்ட்ஸுக்கு, ஈவன் மைனர் இன்சிடென்ட்ஸுக்கு பனிஷ்மெண்ட் வந்து இப்போதான் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்கியிருக்காங்க. ஏன்னா த ஃபாஸ்டர் கார்ஸ் வேர் மேக்கிங் யூஸ் ஆஃப் த 5 second penalty டு டிரைவ், ரேஷா டிரைவ் பண்ணிட்டு they take that 5 seconds penalty and then it didn't make a difference. So அதனால 10 second penalty கொண்டு வந்தாங்க. எக்ஸாக்ட்லி. அண்ட் இதை நம்ம வருஷம் ஸ்டார்டிங்லயே பாராட்டணும். இப்படி பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஒருத்தரோட ரேஸே ஸ்பாயில் பண்ணிட்டு உனக்கு 5 second penalty வந்து ஃபேரே இல்லை. அதனாலதான் 10 second penalty கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஈவன் அந்த இப்போ ஆஸ்கருக்கும் பெனல்ட்டி கிடைச்சது 10 seconds பெனல்ட்டி தான், போட்டாஸ்க்கும் 10 seconds பெனல்ட்டி தான். அண்ட் இப்போ ஸ்டூவர்ட்ஸ் மட்டமா பண்ணும்போது நம்ம திட்டும்போது அவங்க கன்சிஸ்டண்டா பை த புக் எல்லாருக்கும் கரெக்டா பெனல்ட்டி டீல் அவுட் பண்றத வந்து அது இடியட்ஸ்ன்னு சொல்றது வந்து அது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் தி ஹீட் ஆஃப் த மொமெண்ட் இஸ். இவருக்கு இந்த மாதிரி மொமெண்ட் நிறைய வந்திருக்கு. அண்ட் இது ப்ரெஷர் மொமெண்ட் கூட இல்ல மேக்ஸுக்கு. இட்ஸ் ஜஸ்ட் he's just running his mouth. அது ஏன் பண்றாருன்னு எனக்கு தெரியல. இங்கதான் நீங்க ரிமைண்ட் பண்ணதே எனக்கு திருப்பியும் ஞாபகம் வருது. தட் ரசல் சொன்னார்ல, சம்டைம்ஸ் மேக்ஸ் ஆக்ட்ஸ் லைக் பியாண்ட் தி லா. ஆமா, எக்ஸாக்ட்லி. ஐ மீன் அந்த ஃபியூட் வந்து நம்ம
ரசல் என்ன பண்ணாரு, மேக்ஸ் என்ன பண்ணாரு அப்படின்றத நம்ம இன்னும் பேசலாம். அண்ட் மேக்ஸ் ரசல் பொசிஷன்ல இருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னு நமக்கு தெரியாது. வாட் எவர் மேபி த கேஸ், ரசல் சொன்ன அந்த ஒரு விஷயம் ஐ கேன் கைண்ட் ஆஃப் ரெசனேட் தான். சம்டைம்ஸ் மேக்ஸ் திங்ஸ் இஸ் அபவ் த லா அண்ட் இட் கைண்ட் ஆஃப் இட் இஸ். அப்பப்போ அவர் பேசிக்கா எனக்கு தெரிஞ்சு தப்பிச்சிடுறாரு தான். அது வந்து அவர் கண்டிப்பா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா ஈவன் விளையாட்டா நான் அந்த ஈவெண்ட்டுக்கு அட்டன் பண்ண மாட்டேன், சிக் லீவ் போட்டுருவேன்ற மாதிரிலாம் கூட சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் செஸ்ஸியா இப்போ ரீசெண்டா ரீசெண்டா வந்து இப்போ பெனல்டி பாயிண்ட் சேர்த்துட்டு ஐ கேன் கோ ஆன் பெட்டர்னிட்டி லீவ் அப்படி இப்படின்னு இதெல்லாம் பண்ணியிருக்காரு. I mean, it's nice that he only wants to drive, which is why people like him. He's True. very no nonsense. All he wants to do in life Correct. and even in his pastime is to just drive. அது செம. But then there is also this aspect, young Vettel, young Hamilton. The moment they realize that fans are following them and there are a lot of young kids who are looking up to them, then you calm down and then your behavior changes for the better. So that the kids who are watching F1 are not. ஏன்னா இப்போ அந்த ஆட்டிடியூட் தானே, லைக் ஒரு நமக்கு நமக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் வேர்ல்ட்ல தேர்ஸ் அ மார்க் டிஃபரன்ஸ் ஆஃப்டர் கோலிஸ் அக்ரெஷன் ஸ்டார்டட் ஷோயிங் அ லாட் ஆஃப் யங் பிளேயர்ஸ், கிட்ஸு கூட இல்லை, பிளேயர்ஸ் ஹூ திங்க் தட் அக்ரெஷன் காமிச்சாதான் சாம அப்படின்னு பாயிண்ட்லெஸ். இப்போ சிராஜ் இந்த சீரீஸ்ல டிராவிஸ் பண்ணிட்டு போயாச்சு. எக்ஸாக்ட்லி. இதுக்கு மேல நீ என்ன இதுக்கு மேல கத்தி என்ன பிரயோஜனம்? அதான் காட்டுறதெல்லாம் வாயில காமிக்காதப்பா, போக்கிரி மாதிரி என்ன வாய் மட்டும் வேலை செய்யுது அப்படிதான் இருக்கு அக்ரெஷன்லாம். அண்ட் ரெட்புல் இஸ் அ டீம் விச் டசன்ட் ரியலி இஸ் நாட் ஈவன் இன்ட்ரெஸ்டட் டு கீப் மேக்ஸ் இன்சைட் த லைன்ல. அவங்களே அவரை நீ என்ன வேணா பண்ணிச்சலாம் அப்படின்ற மாதிரி தான் விட்டுருக்காங்க. இதுக்கு மேல அதை மாத்துவாங்கலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் அகெயின் there is a lot of power structure in Formula 1. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுறதுனா புதுசாக கால் போட்டு தான் பேசணும். ஸோ I'll move on to the better things, which is firstly மெக்லாரன். பாராட்டி ஆகணும், கங்க்ராச்சுலேஷன்ஸ் பப்பாயா. ஏன்னா எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த டிஜிட்டல் ஸ்பான்சரை காரில் கொண்டு வந்தபோது, ஐயோ அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் காரை வச்சு என்னையா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் எனக்கே பர்சனலாக இருந்தது. I mean, and I still remember the criticism that came Zach's way. It was nice that Landoவே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, we were a laughing stock, ஆனால் அங்கேருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோன்றதே செம சூப்பரான விஷயம் அப்படின்னு. அண்ட் மெக்லாரன் ஒரு மெயின் திங் நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும்னா, they have tried their best to be transparent about everything throughout. அதுக்கே பாராட்டணும். அண்ட் ஆண்ட்ரியா ஸ்டெல்லா, such a calm team principal. And then இதை பற்றி பேசுறதுக்கு நம்மக்கிட்ட டேட்டா இல்லை, பட் இருந்தாலும் I feel that two people being in front of the scene kind of splits the attention அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மற்ற டீம்லாம் பார்த்தோன்னா, ஐ மீன் ரெட்புல்ல நம்ம எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்க முடியாது, ஏன்னா சம்டைம்ஸ் தாத்தா வருவார் ஏதாச்சும் சொல்லுவார், ஸோ அவர் மேலே அட்டென்ஷன் போகும். அப்படின்னு இருந்தாலுமே எனிதிங் ரிலேட்டட் டு ரெட்புல், all the attention goes to Honor. Anything related to Mercedes, the entire attention goes to Toto Wolff. அப்படிதான் இருக்கும். ஆனால் மெக்லாரனில் வந்து I don't know whether they planned for it or it just happened. It's almost like Andrea Stella took the back seat and like என்னை தயவு செஞ்சு டெக்னிக்கல் விஷயத்துக்கு விட்டுருங்க, I don't want to be the face of McLaren or I don't want to be in front of the cameras all the time Mari. And I'm pretty sure Zach also takes care of all the stakeholder meetings and stuff, which is then a big weight of Andrea Stella's shoulders. He can talk to the drivers about the technical stuff, he can talk to the race engineers about what has to be done, rather than எல்லாத்தையும் அவர் தலையில போட்டுக்கணுன்ற அவசியம் இல்லை. And though a lot of people were unhappy seeing Zach on the podium getting all the glory, but then if someone is taking the highest risk of getting the business in and then facing all the music, I guess it's their moment மாதிரி தான். And we don't know what the equation is behind this screens for Andrea Stella and Zach Brown. ஏன்னா அவரு மேபி Andrea Stella just wants to do his job and be away from the camera. அது அவங்க அப்படி பிரிச்சுக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல, பட் அப்படி அவங்க அதை பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் பிரில்லியன்ட் அண்ட் இட் ஹாஸ் பீன் ஒர்க்கிங் வண்டர்ஸ் ஃபார் மெக்லாரன், அட்லீஸ்ட் இந்த சீசன். அண்ட் there is a section of toxic fans. Like if they are still calling Lando a bottler, it's unfair. Like a lot of things said about other drivers generally.
ஏன்னா செம ட்ரிக்கியான ரேஸ், இது என்ன வேணா தப்பா போயிருக்கலாம். கிளட்ச் உண்மை. மோமெண்ட்ல ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக லீடை மெயின்டைன் பண்ணி சூப்பராக முடிச்சாரு. நல்ல வேளை நிறைய கிராஷ் எடுத்தது வர்ச்சுவல் சேஃப்டி கார் தான், பெருசாக சேஃப்டி கார் வரலன்றது ஒரு நல்ல உண்மை. விஷயம். அதுதான். ஆமா. மெக்லாரன் பிட் க்ரூ தாறுமாறு, கிளச் பிட் ஸ்டாப் எந்த வித டென்ஷன் இல்லாமல் கரெக்டாக முடிச்சு விட்டாங்க, அதுவும் சூப்பர். இப்போ லாண்டோட pole to race win conversion has been amazing, and then we now know that he is also comfortable leading a race and then finishing it ப்ராப்பரா. ரேஸ் முடிச்சுட்டு சொன்னாரு 2025 இஸ் மை இயர்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். எக்ஸாக்டா சொல்லல அதை, பட் தென் ஹி இஸ் ஹோப்ஃபுல் ஃபார் த நெக்ஸ்ட் இயர். இந்த வருஷத்தை வந்து அவர் பாசிட்டிவா பார்க்கறதே ஒரு சூப்பரான விஷயம். ஆஸ்கரை பத்தி நான் சொல்லணும்னா, நான் பயங்கர ஆஸ்கர் ஃபேன். ஸோ ஆஸ்கர் பத்தி நான் பேசணும்னா பேசிட்டே போகலாம். ஏன்னா ஹீ ஸ்டில் கெப்ட் ஹிஸ் இமோஷன்ஸ் இன் கண்ட்ரோல். ஏன்னா லாண்டோ கூட ரேஸ் முடிச்சுட்டு ஹி வெண்ட் அவுட் ஆஃப் பிரெத் அண்ட் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஹி வாஸ் ஜஸ்ட் ரிப்ளைங் டு வாட் எவர் இஸ் பீங் டோல்ட் ஹிம். ஆஸ்கர் வாஸ் கிளியர் ஆன் வாட் ஹி நீட்ஸ் டு சே. ஒரு சின்ன ஊப் and then he kind of summarized his race, but then he said that the history books don't care about this, what matter you have achieved. So அந்த பையன் வேற லெவலுங்க. மாறி பட டைலாக் கண்டிப்பா என்னைக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், அந்த ட்ரெய்லர்ல வர லைன். சின்ன பையன் இப்போ அவன் வேற லெவல்ல இருக்கான், நான் இன்னைக்காவது அதை எடுத்து போடணும் அப்படின்றதுதான் நான் எப்பவோ நோட் பண்ணி வச்சது. ஸோ நடக்கும். ஆமா. அண்ட் ஓகே, ஐ மீன் வாஸ் நாட் அ ரேண்ட், பட் நான் கொஞ்சம் நிறைய பேசிட்டேன் சந்தோஷத்துல. நீங்க சொல்லுங்க. சமையான என்ன சொல்றது வளர்ச்சிங்க மெக்லாரன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு 2022 எண்டெல்லாம் எங்கேயோ இருந்தாங்க. 2023 ஆரம்பத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ரேஸ்லாம் கடைசி அப்போ வந்து சொல்றாரு, ஜாக் ப்ரவுன் வந்து சொல்றாரு டெவலப்மெண்ட்ல கொஞ்சம் வேற டைரக்ஷன் போயிட்டோம் அண்ட் கொஞ்சம் வி ஆர் பிஹைண்ட். பட் ஹி வாஸ் கைண்ட் ஆஃப் ஹோப்ஃபுல் அந்த டைம்ல சொல்லும் போது. பட் ஆப்வியஸா அப்போ வந்து ரீசன்சி பயஸ் இருக்கும் இல்லையா, பாஸ்ட்ல என்ன நடந்து ஆமாயா இப்படிதான் சொல்லுவீங்க என்னத்த. அப்புறம் நீங்க சொன்ன அந்த இது டிஜிட்டல் போர்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வடிவேலு முருகேசா கதை தான் ஞாபகம் வருது, ஒரு குட்டி கதை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் 2023 ஆஸ்திரியால இருந்து அங்கதாங்க டேர்னிங் பாயிண்ட். அங்கேருந்து வளர்ச்சி தான், வெறித்தனமான கம்பேக். கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு பிரிச்சுக்கிட்டாங்க, நீ வந்து இந்த இடத்த பார்த்துக்கோ, நான் இதை பார்த்துக்கிறேன். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து டெக்னிக்கல் சைட் ஆஃப் திங்ஸ் தான், எப்படி நம்ம மேலே வர்றது அப்படின்றது தான். இஃப் யூ திங்க் அபவுட் திஸ் வே, 2020 தேர் வேர் ஒன்லி 2 teams who were able to grasp the ground effect rules அப்படின்னு பார்த்தோம்னா Red Bull and Ferrari. Then you obviously expect them to be on the top for this particular period, for this 2022 period or 2022 to 2026. ஸோ அப்படி பார்க்கும்போது 2022ல மெக்லாரின் எங்கேயுமே இல்லை, 2023 பாதியில எங்கேயுமே இல்லை. அடுத்த ஒரு 1.5 வருஷத்துல they have outsmarted both Red Bull and Ferrari அப்படின்னு அப்படி பார்க்கும்போது it was like wow, எப்படி Mercedes பிக்சருக்குள்ள வர விடவே இல்ல with Mercedes engine. Exactly. And அதான் மேட்டர். ஆமா. ஸோ மெர்சிடிஸ் அண்ட் மெக்லாரின் எல்லாமே சேம் பொசிஷன்ல இருந்தாங்க. இதுல வி ஷுட் நாட் ஃபர்கெட் ஆஸ்டன் மார்டின். ஸோ ஆஸ்டன் மார்டினும் நடுவில் பிக்சர்ல இருந்தாங்க. 2023லலாம் செமையா இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். அந்த மாதிரி இது பண்ணும் போது எல்லாரையும் அடிச்சு நவுத்திட்டு சூப்பரா முன்னாடி வந்தாங்க அப்படின்னு பார்க்கும் போது இட்ஸ் லைக் தட் புட்ஸ் எவ்ரி திங் இன் டு பெர்ஸ்பெக்டிவ். பேசிக்கா ஐ எம் ஹாப்பி ஃபார் மெக்லாரின். என்ன பண்ணாலும் தேர் வில் பி கிரிட்டிசிசம் தான். You do good thing, there will be criticism. You do what you want to do, there will always be criticism. There will always be at least one person who says that what the F you are doing. அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் F1ல நம்ம ஆல்ரெடி எவ்வளோ வாட்டி பேசியிருக்கோம் எவ்வளோ டாக்ஸிசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் they are committed to their cause. They stood their ground. டீம் ஆர்டர்ஸ் இருக்கு, we did the right thing, 2 பேருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதானே உள்ளியும் பார்த்தா ரெசனேட் ஆயிருக்கும் கண்டிப்பா. இப்போ ஒரு டெக்னிக்கல் அஸ் அ டெக்னிக்கல் டீமா அவங்க என்னென்னலாம் ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்களோ அதே மாதிரி தான் உள்ளியும் அது வந்து ப்ரொபகேட் ஆயிருக்கும். இது இப்படி பண்ணலாம், இதுதான் கரெக்ட், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த ஐடியா இதுவா இருக்குன்னா we will kind of go ahead அப்படி இப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ், ஒரு அப்ரோச் அவங்க எனக்கு தெரிஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் 2023 ஆரம்பத்துல இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டன்ற மாதிரி அப்படியே மாறிடுச்சு பேசிக்கா. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி கடைசியா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அட் ஆல் த ஆஸ்கர் ஆரா, த கரிஸ்மா, எனக்கு தெரிஞ்சு வேற லெவலுங்க அவரு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு நாரிஸ் வந்து அஃப்கோர்ஸ் ஆக்சுவலி பார்த்தோம்னா ரீசன்ட் ரேசஸ்ல வந்து கொஞ்சம் நாரிஸ் தான் கொஞ்சம் நல்லா
பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆமா. பிரேசில் 1 தான் செம்மையா சொதப்புனாரு. அவரு கண்டிப்பா அத சரி பண்ணி ஆகணும். பட் மத்தபடி பார்த்தோம்னா, எல்லா ரேஸ்லயுமே டே இன், டே அவுட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது நாரிஸ் தான். ஆஸ்கர் வந்து குவாலிஃபை சரியா பண்ணல. ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் இது பண்ணிருக்காரு. பட் ஸ்டில் வெறித்தனமான பொட்டன்ஷியலுங்க. அவரு மட்டும் அந்த ஸ்வீட் ஸ்பாட்ட ஹிட் பண்ணிட்டாருன்னா கஷ்டம் தான். எனக்கு வந்து ஐ ஃபேண்டசைஸ் மேக்ஸ் வர்சஸ் ஆஸ்கர் ஆஸ்கர் பேசிக்கா எப்படி இருக்கும், எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஹோப் இட் ஹேப்பன்ஸ். 26 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட 2 டிரைவர்ஸும் பிறக்க கூட இல்லை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பப்பாயாஸ் ஒன்ஸ் அகேன். மூவிங் ஆன் டு ஃபெராரி. செம்ம கிரிட்டி ஷோ. ஜஸ்ட் அன்லக்கி. அண்ட் அகேன் another lovable character on the grid, ஃப்ரெட் வாஷர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ரேஸ் ஆரம்பிக்கிறதே போய் ட்ரோஃபி எல்லாம் கை வச்சுட்டு தரமாட்டேன் அப்படின்லாம் காமெடி பண்ணி வெரி ஃபன்னி. ஃப்ரெட் எப்பயுமே ஜாலி தான். சைன்ஸோட கடைசி ஸ்மூத் ஆப்ரேஷன் வித் ஃபெராரி. ஏன்னா இந்த வருஷத்துல ஆல்மோஸ்ட் லைக் 4 times he has ended up as அதான் 1-2ல இப்போ அவரோட வின்னையும் சேர்த்து 2 வின்னையும் சேர்த்துட்டோம். ப்ளஸ் இப்போ 2 வாட்டி செகண்ட் வந்தாருன்னா, ஸோ he has finished in top 2 4 times இந்த வருஷம், which is a big feat. 2 டிரைவருமே செம்மையா பண்ணாங்க. they did whatever they could for the team. ப்ராபப்ளி தட்ஸ் வை லெக்லர் பயங்கர ஒரு ஃபியர்ஸா இருந்தாரு. ரேஸ் முடிச்சிட்டும் ஒரு அதே வெறி அடங்கவே இல்லை. ஒரு சண்டை முடிச்சுட்டு அந்த சண்டையோட ஒரு வெறி இருக்கும் தெரியுமா, அப்படியே அதுலயே உட்காந்துருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருந்தாரு. ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஃபெராரி. ஐ மீன் இட்ஸ் டஃப் ஃபைட். அண்ட் கடைசி நாள் வரைக்கும் த ஃபைட் வாஸ் அலைவ். அதுவே செம்மையா இருந்தது. பிளஸ் லெக்லேரோட பெனல்ட்டி வந்தவுடனே தெரிஞ்சிச்சு, தென் இட்ஸ் அ பிக் மவுண்டன் டு கிளைம்னு. பட் ஆனா அதையே பண்ணிட முடியுன்ற மாதிரி ஓட்டினாரு சார்ல்ஸ், விச் இஸ் சம்திங் எல்ஸ். சயின்ஸ் வந்து எப்பயுமே அவரோட அசைன்மெண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஓட்டுவார். இந்த ரேஸும் பர்ஃபெக்டாக அதை பண்ணார். சயின்ஸுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா நல்ல ஒரு 4th ஃபினிஷ் in the driver standing. Again, hard luck for Leclerc. And then I like this aggressive Charles, that he has come this far, so close yet so far. And in the very இருக்கணும், it's good for Charles தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா that probably is going to take him to the next level. Your thoughts on Ferrari and both these amazing drivers? ஒரு மாதிரி பிட்டர் ஸ்வீட்டா இருக்குங்க. எனக்கு வந்து பேசிக்கா மெக்லாரன் ஃபெராரி யார் ஜெயிச்சிருந்தாலுமே ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஒரு டீமுக்கு சந்தோஷப்பட்டிருப்பான், ஆனா இன்னொரு டீமுக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருந்தது. 2 டீம் and 2 செட் ஆஃப் ஃபேன்ஸ் both deserved it. உண்மை. எனக்கு தெரிஞ்சு ஃபெராரி இந்த வருஷம் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. தே ஹவ் பீன் கிளினிக்கல். பிட் ஸ்டாப்லாம் எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் இல்லை, சொதப்பலே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எந்த இறந்தேர் எல்லா டீமும் பண்றது தான், அது பிரச்சனை கிடையாது. ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஓரளவுக்கு கிளியர் கட்டா இதான் பண்ணும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க. அண்ட் இந்த ரேஸ் எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே ஒருத்தர் P19ல ஸ்டார்ட் பண்ணாலுமே ஆல் இன், நம்ம எல்லாத்தையும் கொடுப்போம், என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் லேப்லயே ரொம்ப சூப்பரா ஓட்டினாரு. சயின்ஸும் அற்புதமா ஓட்டினாரு. அந்த அவரோட ஸ்டிண்ட் முடிஞ்ச அந்த அவுட் லேப் வந்து வெறித்தனமான அவுட் லேப். திடீர்னு பார்த்தா 1.5 செகண்ட் தான் பின்னாடி இருக்காரு, நாரிஸ்க்கு பின்னாடி. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே கொடுத்தாங்க 2 பேருமே. அண்ட் நாட் ஜஸ்ட் தோஸ் 2 டிரைவர்ஸ், த ஹோல் ஃபெராரி க்ரூ பேஷனேட்டா அந்த சேலஞ்சை ஒரு மாதிரி ஃபன்னா எடுத்துட்டு செம அக்ரெசிவா பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மெக்லாரன் அண்ட் ஃபெராரி 1-2 ஸ்வாப் ஆயிருந்தாலுமே இட் வுட் ஹவ் பீன் அ டிசர்விங் பொசிஷன்ஸ். அண்ட் ரைட்லி ஸோ ரெட்புல் வந்து 3rd இருக்காங்க. பார்க்கணும் இப்போ அடுத்த வருஷம் வந்து ஃபெராரி வர்சஸ் மெக்லாரன் எப்படி இருக்க போகுது. ரெட்புல்லால ஏதாச்சும் பண்ண முடியுமா, இல்ல அவ்வளவுதானா? ஹிரந்தேர் மேக்ஸ் வந்து குட்டையை குழப்பி விடுறது மட்டும்தான். இப்போ பொறுத்துதான் எல்லாமே இருக்கு. பட் யா ப்ளீஸ் கண்டினியூ. செகண்ட் டிரைவர் புரியுது, யார் செகண்ட் டிரைவர். பட் மேக்ஸ் வந்து அப்பப்போ வந்து குட்டையை குழப்பி விட்டு போவாரா? வெட்டலுக்கு பண்ணதை அடுத்த வருஷம் மேக்ஸ் பண்ணுவாரா? ஏன்னா இந்த 2017 2018 பார்த்தோம்னா வெட்டல் வந்து மேக்ஸோட சண்டை போடலனாலே ஆக்சுவலி சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்கலாம். நிறைய இது பார்த்தீங்கன்னா அவரை சரி நீ போப்பான்னு விட்டுருந்தாலே எனக்கு தெரிஞ்சு வெட்டல் ஆக்சுவலி சாம்பியன்ஷிப் ஜெயிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். முக்கால்வாசி இதில் பார்த்தோன்னா மேக்ஸ் தான் உள்ள பூந்து ஏதாவது குழப்பி விட்டுருப்பாரு. அதே மாதிரி அடுத்த வருஷம் ஏதாவது நடக்குமா, இல்லை ரெட்புல் வில் தே ஃபைண்ட் அ சில்வர் புல்லட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. பட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஃபெராரிங்க. ஐம் ஸோ ஹாப்பி. நீங்கள் சொன்ன மாதிரி சார்ல்ஸோட இந்த ரேஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச சம ரேஸ்.
அந்த அந்த அக்ரெசிவ் நேச்சர் வருஷம் முடிய போது வி நீட் ரெஸ்ட். அடுத்த வருஷம் ரொம்ப வந்து என்ன சொல்றது, லூயிஸோட இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிமாண்டிங் போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. ஸோ வி வில் டேக் இட் ஸ்லோலி அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஹி வாண்ட்ஸ் டு கெட் தட் கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப்னு ஒரு 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 வெறி இருந்தது. அதுபடி தான் ஓட்டினாரு. சில மூவ்ஸ்லாம் சூப்பராக இருந்தது அகெயின்ஸ்ட், ஐ கெஸ் இஃப் ஐம் நாட் ராங், ஹல்கன்பர்கோட ஒரு வெறித்தனமான மூவ் செம லேட் பிரேக், புல் ஆனா பண்ணாரு. he was always in control. ஆமா, சூப்பரா இருந்தது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு வாவ் அப்படின்னு இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா அது அவருக்கு தேவைப்படும். பார்க்கணும் எப்படி இந்த டைனமிக்ஸ், லூயிஸ் அண்ட் சார்ல்ஸ் டைனமிக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கணும். அதான் சார்லோஸ் கம்மிங் டு அன் எண்ட். நம்ம நிறைய ஃபேன்ஸ் நம்ம கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இட் ஆல்சோ இட்ஸ் நைஸ் தட் போத் ஆஃப் தீஸ் கைஸ் told that we'll genuinely miss each other, but they were also very pragmatic. எப்படியும் இங்கே தான் இருக்க போகிறோம், 2 பேரும் பேடக்கில் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துப்போம், அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் எஸ், இட் ஹாஸ் பீன் அன் அமேசிங் பார்ட்னர்ஷிப். அண்ட் தென் அதுவும் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் எதையாச்சும் பார்த்துட்டு சண்டைன்னு நினச்சிக்கிறீங்க, பட் தென் வி ஆல்வேஸ் கோ பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் அண்ட் டாக் வித் ஈச் அதர் ஃபேஸ் டு ஃபேஸ். எங்களுக்குள்ள அந்த மாதிரி எந்த ஒரு கசப்பான இதுவும் இல்லை. பிகாஸ் வென் வி கம் அவுட் அண்ட் சே வி ஹவ் ஆக்சுவலி ஸ்போக்கன் டு ஈச் அதர்னா we did speak to each other தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு see 2 teammates who fight very hard with each other but also maintain that respect. அடுத்து அப்படியே we will move on to Hamilton. மெர்சிடிஸ் பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குனாலும் நம்ம அதை வந்து நம்ம இந்த வருஷத்தை wrap up பண்ணும்போது we will talk about the teams and the drivers and we will summarize their season. அதனால் இந்த பர்டிகுலர் டிஸ்கஷன்லேருந்து I will leave out மெர்சிடிஸ் அண்ட் ஈவன் ரசல். எனக்கு ஒன்று, போனோ ஹேமர் டைம் சொன்னது ஆன் ஏர் வரலன்றது ஒரு கடுப்பாக இருந்தாலுமே கூட, பட் தென் வி வில் ஆல்வேஸ் கெட் இட் த்ரூ சம் அதர் மீடியமில், விச் இஸ் நைஸ் அபவுட் த மாடர்ன் ரேஸ் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஹாப்பி அபவுட் தட். அண்ட் ஒரு பயங்கரமான ஹேமர் டைம் கிடைக்கல அப்படின்னாலுமே கிடைச்ச ஹேமர் டைம் வச்சு கிரேட்ஃபுல்லாக, நம்ம கேடிஎல்ல போட்ட மாதிரி கிடைச்ச ஹேமர் டைமுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். நம்ம காலோட இன்டராக்ஷனில் சொன்ன மாதிரி தான், எவ்ரி லைன் லூயிஸ் ஸ்போக், எவ்ரி லைன் போனோ ஸ்போக், எவ்ரி திங் டோட்டோ செட், எல்லாமே ஹார்ட் ஃபெல்ட்டாக தெரிஞ்சுது. தேர் வாஸ் நத்திங் ஃபார் பிஆர். எமோஷன்ஸ் செம்ம ஹெவியாக இருக்குது. அண்ட் அந்த லைன் ஃப்ரம் டோட்டோ வாஸ் செம்ம, இஃப் வி கேன் நாட் வின் யூ ஷுட் வின். அது வந்து அதுதான் சம்மரி. இது அதான் எனக்கு பேசும்போதே எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. எண்ட் ஆஃப் அன் எரா. அண்ட் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரைவர் டீம் பார்ட்னர்ஷிப், டிரைவர் என்ஜினியர் பார்ட்னர்ஷிப் வருமானா எனக்கு தெரிஞ்ச அடுத்து மேக்ஸ் அண்ட் ரெட் புல் கேன் ட்ரை. ஐ டோன்ட் நோ ரெட் புல்க்கு அது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய இந்த சீசன் நம்ம நிறைய வாட்டி பேசினதே எப்படி இந்த மாதிரி ஒரு டீம் அவங்க தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ த டைனமிக்ஸ் ஆஃப் ரெட் புல் ஆஸ் அ டீம் அண்ட் த டைனமிக்ஸ் ஆஃப் மெர்சிடிஸ் ஆஸ் அ டீம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எனக்கு மெர்சிடிஸை, ஹாமில்டன் எனக்கு பிடிக்கும், பட் மெர்சிடிஸ் ஆஸ் அ டீம் எனக்கு ஏன் பிடிச்சது அப்படின்றதுனாலே ஹவு த டீம் இஸ். அண்ட் தென் வென் ஒரு ஜேம்ஸ் ஆலிசன் பேசும்போது அவங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க டீமை பற்றியாக தான் இருக்கும். இட் ஹஸ் நெவர் பீன் அபவுட் ஒன் சிங்கிள் பர்சன். இஃப் இட் வாஸ் அபவுட் ஒன் சிங்கிள் பர்சன், இட் வாஸ் அபவுட் லூயிஸ். ரைட்லி ஸோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு see them coming to this end. But then, like, Toto has spoken about it in a lot of interviews. It's nice that Toto didn't have to do this and Lewis came up that Ferrari proposal கொடுத்துருக்காங்க, I'll move அப்படின்னு சொன்னது. ஏன்னா திங்ஸ் நமக்கு பிடிச்ச ஒரு கான்செப்ட்ல நம்ம 2 பேருமே என்ட்ராபி எல்லாமே ஒரு விஷயம் போயிட்டு எப்படியும் முடிய தான் போகுது. Exactly. So it will come to its natural end. This is nice. The moves that he pulled in this race, the way he drove in the last few races still show that he is nowhere near being done. நிறைய இருக்கு இன்னும் பார்க்கறதுக்கு. So I'm thrilled for 2025 and I'm super excited about 2026. I really want to see what he does with the next regulation cars. So I will leave the floor to, எனக்கே தொண்டை அடைக்குது, I will leave the floor to you. உண்மையிலே என்ன சொல்றது, ஒரு மாதிரி நம்ம இது போன ரேஸே பேசணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் லைக் வருஷம் ஆரம்பிக்கும் போது ஓகே லூயிஸ் போறாருப்பா அப்படி இப்படின்னு இருந்தாலுமே when we reach that point where it is going to happen, actually happenன்றப்போ தான் kind of அந்த gravity of that particular sentence, Lewis is going to leave Mercedes அப்படிங்கிறது செம பெருசா இருக்கு. லைக் இப்போ பார்க்கும்போது போனோவும் லூயிஸும் இதான் கடைசி கமெண்ட்ரி.
அண்ட் அந்த லூஸோட கிரீன் கிளவுஸ், அந்த ஆன்போர்ட் நம்ம இனிமேல் பார்க்க மாட்டோம். எண்ட் ஆஃப் அண்ட் எரான்னு சொல்றதே ஒரு மாதிரி அண்டர்ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு பேசிக்கா. அஃப்கோர்ஸ் ஐ எம் நாட் மெர்சிடிஸ் ஃபேன். உங்களை மாதிரி ஒரு ஹார்ட் கோர் ஃபேன் இல்லைனாலுமே அஸ் எ F1 ஃபேன், மெர்சிடிஸோட discipline, the standards, how they carry themselves, both Mercedes and Lewis, how they had carried themselves for the past 7-8 years அப்படின்றத அதில் இம்ப்ரெஸ் ஆன ஒரு ஜென்ரல் F1 ஃபேன் தான் நான். ஸோ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் மார்டின் பிரண்டில் செமையாக சொல்லியிருந்தார். It's not, I don't think it's just a successful driver team combination within F1. I guess in any sport it feels like Lewis and Mercedes is the great partnership or the best partnership or the successful partnership அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது ஐ மீன் எனக்கு தெரியல, மேபி சிலருக்கு அது கொஞ்சம் ஓவர் போர்டாக இருந்திருக்கலாம், பட் ஐ ஃபெல்ட் இட் கைண்ட் ஆஃப் இட் ஃபெல்ட் தட் வே டு மீ அட்லீஸ்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் தான் இது. தி திங்ஸ் தே அச்சீவ் டுகெதர். அண்ட் என்ன சொல்கிறது, லேடி லக் வந்து வாஸ் நாட் வித் லூயிஸ். ஒரு மாதிரி லூசுத்தனமான இன்சிடென்ட்ல அவர் அவுட் ஆஃப் Q1, பட் ஸ்டில் ஸ்டிண்ட் 1 கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது அவருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பண்ணாங்க. லெக்லர் மட்டும் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலாம், கண்டிப்பாக போடியம் அடிச்சிருக்கலாம், பட் ஆனால் லெக்லர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் ஸ்டில் கடைசி எனக்கு தெரிஞ்ச அந்த அவர் மீடியம்ஸ் போட்டதுக்கு அப்புறமா சிட்டு மாதிரி பறந்தாப்புல நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஒரு பாயிண்ட்ல வந்து ரசலை தாண்ட மாட்டாரு போல இருக்கேன்ற மாதிரி இருந்தது, பட் ஸ்டில் சூப்பரா ஓட்டினாரு, நல்ல மூவ்ஸ். அண்ட் ரசல் ஓவர்டேக்கும் நல்லா இருந்துச்சு. எனிஒன் ஹூ திங்ஸ் தட் Russell lifted off, then they should என்ன சொல்றது, go check the telemetry and then go see the doctor. Exactly. So அந்த மாதிரி ஆளுங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, அதை நம்மளால மாற்ற முடியாது. போடியம் முடிச்சிருந்தாருன்னா I would have felt a bit happy. Everyone would have felt a bit happy, but அது நடக்கலை. இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் ஃபார் போத் மெர்சிடிஸ் அண்ட் லூயிஸ், அது எப்படி நினச்சாலே எக்ஸைட்டிங்காக இருக்குது. நாளைக்கு ஆரம்பிங்க, அடுத்த வருஷம் நாளைக்கு ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. பட் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும். எல்லாம் இந்த ஹாலிடே சீசன் வந்து எல்லாருமே ஒரு புது இதோட ஆரம்பிப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து மெர்சிடிஸ்க்கும் சரி லூயிஸ்க்கும் சரி இந்த அப்கமிங் ஒரு 1 வீக் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் ரெண்டு சைடில் இருந்துமே. they have to process this, what happened, what the future holds அப்படின்றது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பார்க்கணும் அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கடைசி ரேஸ்ல ஹெல்மெட் ட்ரிபியூட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அஃப்கோர்ஸ். அண்ட் ஐ ரியலி லைக் தட் ஒன் பிக் ரெட் ஸ்டார் ஃபார் நிக்கி ஐயா, நீங்க பண்ணதுதான் எல்லாமே. ஸோ பார்த்து இந்த கடைசி ரேஸ் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நம்புறோம். மூவிங் ஆன், கண்டிப்பா ஹாஸ் ரேசிங் புல் அண்ட் ஆல்பினை பத்தி பாராட்டி ஆகணும். அண்ட் மெயின்லி பியர் கேஸ்லி சரியான டர்ன் அரவுண்ட். ஐ மீன் இவங்க இந்த டீமோட எல்லா டிரைவர்ஸுமே முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாங்க தான். அண்ட் நீங்கள் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி, ஏன்னா எனக்கு வந்து அயோகா மாட்சோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைக் வாட் ஹி ஹாஸ் டன் டு த டீம் ஆஃப்டர் ரீப்ளேசிங் கந்தர். அண்ட் தென் ஒவ்வொரு நம்ம ஐ கெஸ் வி ஸ்போக் அபவுட் திஸ் 2-3 வீடியோஸ் பேக் வேர் ஹி ஸ்போக் டு ஜீன் ஹாஸ் அபவுட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ராங் அண்ட் தென் கரெக்டாக அதெல்லாம் சார்ட் பண்ணி முடிச்சாரு அப்படின்றத. இட்ஸ் ஜஸ்ட் அன்லக்கி தட் இவங்களுக்கு ஆல்பினுக்கு அந்த மாதிரி ஒரு பிரேசில் ரேஸ் அமைஞ்சு they suddenly leapfrogged and then Haas had to finish. And then Racing Bulls சுனோடா அவர் எவ்வளோ நல்லா ஓட்டினாலும் it almost like ஒரு சில ரேஸ் when he lost his temperament then he lost the points. And அதான் Red Bull and their sister team always have some confusion about them and then that definitely gets converted or அது அப்படியே ட்ராக்குக்கு வருது. அண்ட் இஃப் தட் வாஸ் நாட் தேர் அண்ட் ப்ராபப்ளி ஜஸ்ட் 2 டிரைவர்ஸ் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சீசன் இருந்ததுன்னா மேபி தே வுட் ஹவ் ஃபினிஷ்ட் அ லாட் ஹையர். எப்படி பார்க்குறீங்க இந்த 3 டீமும் அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு ஸ்கிராப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆர் டு யூ திங்க் ஆல்பின் அண்ட் ஹாஸ் ஆர் டூயிங் அ லாட் பெட்டர் தென் ரேசிங் புல்ஸ்? எனக்கு வந்து ஆல்பின், ஹாஸ், விகார்ப் எஸ்பெஷலி பார்த்தோன்னா ஹாஸ் அண்ட் விகார்ப் எனக்கு இந்த வருஷம் நல்லாவே ஐ வாஸ் இம்ப்ரெஸ்டுங்க. ஆல்பின் வந்து ஆரம்பத்தில் எனக்கு பெருசாக, எஸ்பெஷலி ஃப்ரம் த லீடர்ஷிப் ஸ்டாண்ட் பாயிண்ட், ஐம் ஜஸ்ட் கோட்டிங் பேக் வாட் ஐ செட் அபவுட் மெர்சிடிஸ் ஹியர், பிகாஸ்
how they kind of approach anything, the process எப்படி ஒழுங்கா இருக்கு. நம்ம இப்போ வேலையிலேயே ப்ராசஸ் ஒழுங்கா இல்லைன்னு நம்ம எவ்வளோ கடி ஆகுறோம், ப்ராப்பராக எதுவும் பண்ணுறது இல்லைன்னு. அதே மாதிரி தான் ஆல்பின் வந்து இட் ஃபெல்ட் லைக் how my project was in my previous company. லைக் எதுவும் ப்ராப்பராக இல்லை, ஏதோ தேமேன் பண்ணுறது, பீப்புளை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறது இல்லை, ப்ராசஸாக ஒழுங்காக மதிக்கிறது இல்லை. பட் யூ வாண்ட் ரிசல்ட்ஸ், யூ ஜஸ்ட் ஓவர் கமிட் டு சம்திங். You want to achieve that, but you don't want to follow the process. You don't want to follow the process consistently. You don't want to keep the people consistently to see the output or the result. Everything in F1 is a kind of a long time investment. You have to be patient. Of course, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் பெரிய இல்லை. பட் ஸ்டில் அதை பார்க்கும் போது the so many things they have done. For example, அலான்சோவை விட்டது, ப்ராப்பரா கரெக்டா டைமுக்கு சைன் பண்ணாம அலான்சோவை விட்டது, பியாஸ்ட்ரி ஃபியாஸ்கோ, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் போது, அண்ட் ஆட்மாரை வந்து சாக் பண்ணது. அகெயின் ஐ டோன்ட் ஹாவ் அ டேட்டா டு ஜஸ்டிஃபை தட் ஆட்மார் வாஸ் டூயிங் அமேசிங். இவங்க தேவையில்லாம தூக்கிட்டாங்க ஆர் த அதர் வே அரௌண்ட். பட் ஸ்டில் ஹி வாஸ் வித் த டீம் ஃபார் சோ மெனி இயர்ஸ். என்ன நடந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆக்கானுக்கு ஒரு சென்ட் ஆஃப் கூட இல்ல. ஆக்கானுக்கு ஒரு சென்ட் ஆஃப் இல்ல. இட் டசன்ட் மேட்டர். பிரெஞ்சு டீம், பிரெஞ்சு டிரைவர். Exactly, and he gave you a win in Hungary. Exactly. அதெல்லாம் சம டிரைவ். இட்ஸ் நாட் லைக் ஆக்கானோட அந்த டிரைவ் வந்து இட் வாஸ் நாட் ஜஸ்ட் மியர் லக். கடைசி ஒரு 5 லேப் கிடைச்சிச்சுப்பா ஓட்டியாச்சுன்னு இல்லை. ஹி ட்ரோவ் அமேசிங்லி வெல். அண்ட் அகெயின் இந்த பிரேசிலுமே நம்ம ஆரம்பத்தில் பேசிட்டு இருந்தோம், திடீர்னு எங்கேருந்து இப்போ ஆல்பின் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அந்த டிரைவ் பை 2 of them in that chaos வந்து நம்ம அப்ப பேசினது தான். மேக்ஸுக்கு ஈக்குவலண்டா ஓட்டுனது ஆகான், அதை விட கொஞ்சம் கம்மியா ஓட்டுனது கேஸ்லி. ஸோ அவங்க 3 பேரும் தான் தேர் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் லீக் பேசிக்கா அந்த என்டையர் ரேஸ். ஸோ ஆல்பின் இந்த இடத்துல இருக்காங்கன்னா தே டிசர்வ் தட். அகெயின் திடீர்னு ஒரு இதுனாலுமே ஐ ஃபீல் லைக் தே டிசர்வ் தட். ஐ ஃபீல் லைக் ஒரு மாதிரி ஆகான் இல்லை, இனிமே கேஸ்லி தான் நம்பர் 1 டிரைவர்ன்றது ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கொடுத்துருச்சா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அது அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே இட்ஸ் லைக் கொஞ்சம் கொஞ்சமா கேஸ்லி வந்து, அஃப்கோர்ஸ் வி நோ தட் ஹவு குட் கேஸ்லி இஸ். அந்த ரெட்புல் மறக்கக்கூடிய ரெட்புல் ஸ்டிண்ட்டை மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்லி இஸ் அ வெரி குட் கன்சிஸ்டன்ட் டிரைவர். அண்ட் நம்ம அதை ஆல்ரெடி பேசியிருக்கோம். கேஆஸ்ல திடீர்னு கேஸ்லியை தூக்கிட்டு போய் போடியம்ல நான் இங்க ஒன்று வைக்கிறேன்ப்பா எப்படியாச்சும் முடிச்சிரு அப்படின்னா அவர் போடியம்ல முடிச்சிருவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிரைவர் இப்போ வந்து அப்படியே அந்த டீம் லீடருன்றது he is kind of absorbing everything and radiating it outwards in a fantastic way. ஒரு ரேஸும் இந்த லாஸ் வேகாஸ்ல மட்டும் அவருக்கு பிரச்சனை இல்லைன்னா அதுவுமே எனக்கு தெரிஞ்சு 5th 4th முடிச்சிருப்பாரு அவரு. இன்னொரு ஒரு 10 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த வகையில் ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் கேஸ்லி. அதனால ஐ எம் ஹாப்பி ஃபார் ஆல்பின். ஹாஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஜென்ரலா ஹாஸ் வந்து ஜென்ரலாவே பார்த்தோம்னா வருஷம் ஆரம்பத்தில் பஹ்ரைன்ல பார்த்தா P5 P6 முடிப்பாங்க. ஓகேப்பா இந்த வருஷம் ஆசு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சமா கீழே போயிடுவாங்க. ஆனா இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டண்டா நீங்க சொன்ன மாதிரி அந்த காம்பினேஷன் ஆஃப் கொமாட்சுஸ் லீடர்ஷிப் அண்ட் ஹல்கன்பர்கோட சாம் அண்ட் அஃப்கோர்ஸ் கேமேக் ஹியர் அண்ட் தேர் திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூ வந்து செமையான ரேஸ்லாம் செமையா பண்ணி கொடுத்தாரு. அஸ் அ டீமா ஒர்க் பண்ணி கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஹல்கன்பர்க் எப்போதுமே Q3ல இருப்பாரு, எப்போதுமே அந்த பாயிண்ட்ஸ்லயே ஒரு P10 P9 P8 P7 அந்த இதுலயே ஓட்டிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் செம அசட்டா இருந்தாரு ஹாஸுக்கு. அதனால் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் தே வர் ஏபிள் டு பி கன்சிஸ்டன்ட் அண்ட் இந்த மாதிரி அந்த P6 P7 ஃபைட்ல இருந்தாங்க. ஹாஸ் கொஞ்சம் மேல முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா they were so consistent. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்கும். ஆமா கிடைச்சிருக்கும். கொமாட்சு 1 வருஷம் இருந்திருக்காரு. இது எல்லாமே இதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அடுத்த வருஷம் இன்னும் காம்பவுண்டடா ஒரு மொமெண்டம் கொடுக்குதா அவங்களுக்கு எப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் ஆகான் ஹாஸ் போறார்ல, சோ ஆல்பினோட மொத்த எங்க காமிச்சாரா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஆவலா இருக்கு. அத மறந்துட்டேனே. And plus Ollie Behrman is coming in. He is not like a walkover. ஏன்னா he is very good with his track position and என்ன கார் கொடுத்தாலும் என்னால ஓட்ட முடியுன்ற மாதிரி தான் அவரு ஓட்டுறாரு. கொமாட்சுக்கு இது வந்து ஒரு டிஃபரெண்டான சேலஞ்சா இருக்கும். இது ஒரு டிஃபரெண்டான சேலஞ்சா இருக்கணும். இப்ப இருக்கிற யங்கர் டிரைவர்ஸ்லாம் எவ்வளவு வந்து they are not afraid to fight anyone. They are okay to show their skill. If they make mistake it's okay. ஆலி பெர்மனே நம்ம பார்த்தோம்
பிரேசிலியே ஒரு he was trying to overachieve and all those things. ஸோ ஒரு யங்கர் ஃபயர் வாசஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் எப்படி இருக்க போகுது, அது எப்படி கொமாட்ஸ் ஹேண்டில் பண்ணுறாருன்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, பார்க்கணும். விகார்ப் வந்து நம்ம அதாங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ஒரு மாதிரி எனக்கு பாவமாக இருக்கும் சம்டைம்ஸ் விகார்பை பார்த்தாலே. ஒரு சம்டைம்ஸ் டீமாகவே நினைக்க தோணாது, பட் ஸ்டில் தேர் ஆர் சோ மெனி பீப்புள். அப்புறம் நானே எனக்கு சொல்லிப்பேன், அந்த டீம்லேயும் அவ்வளோ ஆளுங்க இருக்காங்க, they are trying to be in this grid, they are trying to put their effort, and just because VCARB is considered as a kind of a junior team, we should not just kind of take VCARB as granted. அவங்களும் இந்த வருஷம் நல்லா ஆரம்பிச்சாங்க. யூகி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அவர் அந்த டெம்பரமெண்ட் இஷ்யூ மட்டும் கொஞ்சம் பெட்டரா ஆக்குனார்னா பை திஸ் டைம் பெரேஸ் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு பிக்சர்ல 2024ல எனக்கு தெரிஞ்சு சைன் பண்ணியிருப்பாங்களான்றது டவுட்ஃபுல் தான். அகெயின் ஐ எம் புட்டிங் அ வெரி பிக் கேம்பிள் ஆன் யூகி, பட் ஸ்டில் ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் யூகி வந்து டெம்பரமெண்ட்டை மட்டும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தாருன்னா அவரோட பொட்டன்ஷியல் இன்னும் செமையா அன்லாக் ஆயிருக்குன்றது தான் என்னோட வைப். ஏன்னா ஐ லைக் யூகி as a racing driver. Of course temperament issues இருக்கு, பட் he is a very good driver. F2ல அவர் ஆக்சுவலி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு, அதனால தான் அவரை கொஞ்சம் விகார்ப்ல சீக்கிரமாகவும் எடுத்தாங்க. பட் அதான் அந்த ரெட்புலோட செகண்ட் சீட் அன்சர்டனிட்டி, யார் வருவா யாரு போவா, ஒரு மாதிரி ரகுவரன் சொல்ற மாதிரி இது ஒரு முள் கிரீடம்ன்றது அப்பதான் நீ வந்து உட்கார்ந்து செகண்ட் டிரைவர்ஸுக்கு ரெட்புல் என்னெல்லாம் பாவம் பண்ணாங்களோ எல்லாத்தையும் பெரேஸ் சேர்த்து வச்சு கழிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. அதனால எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆமாங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. நீ பண்ணா என்னெல்லாம் பண்ணீங்க, எல்லா செகண்ட் டிரைவர்ஸையும் கூப்பிட்டு அவங்க வாழ்க்கையை அழிச்சு வெளில அனுப்பிச்சிங்கல்ல, அதான் உங்களை உள்ள இருந்தே காலி பண்றாரு. காலி பண்றேன் இந்த ஏங்கிள் நான் யோசிக்கலங்க. நீ வான் டீம்ல நான் தான் யோசிக்கிறேன், இனிமே நான் தானே சொல்லணும். அதான் அதனால வந்து விகார்ப் வந்து ஒரு மாதிரி மிட்வேல வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து ஒரு மாதிரி இட் மிஸ் த புல் சை. ஸோ அதனால தே வர் நாட் ஏபிள் டு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது கோ டோ டு டோ வித் ஹாஸ் அண்ட் அட் தி எண்ட் வித் ஆல்பின். தெரியல இப்போ என்ன ஆக போகுது, யாரு அன்அஃபிஷியலாக சில இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா லியம் லாசன் தான் சீட் எடுக்க போறாரு அப்படின்றாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த அபுதாபியில ரெட்புல் காரை வந்து யூகி ஓட்டியிருக்காரு. அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா கார் வந்து என்னோட ஸ்டைலுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் அவரு கொடுத்துருக்காரு. ஸோ நல்லா போச்சு அப்படின்னு கொடுத்துருக்காரு. F1ல ஜென்ரலாக டிராமாவுக்கு பஞ்சமே இல்லை, நம்ம கேட்கவே தேவையில்ல. அண்ட் ரெட்புல் இருக்கிற வரைக்கும் அது இன்னும் எக்ஸ்போனன்ஷியலாக தான் பேசிக்காக இருக்க போகுது. நான் ஊத்திக்கிட்டே இருப்பேன்ற மாதிரி தான் ரெட்புல் இருக்க வரைக்கும் ஏதாவது டிராமா இருந்துட்டு தான் இருக்கும் போல இருக்கு. ஸோ என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க. I know that this is our last race discussion for this year, but obviously this is not our last video for the year. அதனால நம்ம திருப்பி மீட் பண்ணுவோம். அண்ட் நம்ம கேட்டியிலேயே சொல்லியிருந்தோம், FIAக்கு பெரிய தேங்க்ஸ். இட்ஸ் தோ நம்ம அவங்கள நிறைய திட்டினாலும் ஒரு ஃபுல் கேலண்டர் இயர் ஒரு குளோபல் ஈவெண்ட் எல்லா நாட்டிலையும் நடத்தணும். எவ்ரி திங் ஹேஸ் டு பி அக்கௌண்டட் ஃபார் அண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து பயங்கரமாக இந்த வருஷத்தை முடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டு ஆல் த டீம்ஸ். உள்ளே வர டிரைவர்ஸு, வெளியே போகிற டிரைவர்ஸ் அண்ட் தென் டீம் மாற டிரைவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 2024க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நல்ல விவசாயம் இந்த வருஷம். இதே மாதிரி 2025 யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. 2024 பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு 2024. ஸோ தேங்க்யூ 2024. அண்ட் சபரீஷ், உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கும் நன்றி. இட் ஹஸ் பீன் அன் அமேசிங் இயர். காட்சன் நம்முடன் இல்லை என்றாலும் நம்ம அது வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் எல்லாமே அவரும் நம்ம கூட பேசிட்டே தான் இருக்காரு. ஸோ அவருக்கும் நன்றி. அண்டு எல்லாரும் ஹார்ட் வச்சுக்கோங்க. சூப்பர். எங்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருந்துச்சு, உங்களுக்கும் இந்த வருஷம் சூப்பராக இருந்ததுன்னு நம்புகிறோம். அடுத்த வருஷமும் நம்ம எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும்னு நம்புவோம் என்று சொல்லி இந்த அருமையான அபுதாபி ஜிபி டிஸ்கஷனை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.